இங்கே ஒரு பொண்ணு தோட்டத்துல வேலை பார்த்துட்ருப்பா. அந்த இடத்துல குழந்தையும் வச்சுட்ருப்பா. திடீர்னு அந்த குழந்தை காணாம போயிருக்கும். இந்த ஊர்ல நெறைய குழந்தைங்க காணாம போயிட்டுருப்பாங்க. அன்னைக்கே நைட்டே ஒருத்தன் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு பொண்ணு கூப்பிடும். அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒருத்தன் தலைய வெட்டி இறந்து போயிருப்பான். அவன் யாருன்னு தெரியாம போயிருக்கும். அவங்க குழந்தைங்களோட ஒரு பொண்ணு விளையாண்டுட்ருப்பா. அப்போ ஒருத்தன் வந்து, "அண்ணி உங்க ஹஸ்பண்ட் வரப்போறாரு, அண்ணன் வரப்போறான்னு" சொல்லி ஹாப்பியா இருப்பான். எல்லாரும் ஓடுவாங்க. அத பார்க்க போகும்போது தான் தெரியும், அங்க ஒருத்தன் இறந்து போயிருக்கு. தலை வெட்டி கிடப்பான் அப்படின்னு. அத எல்லாரும் சொல்லுவாங்க, "போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். இதுல நான் தான் பஞ்சாயத்து தலைவர். நான் தான் முடிவெடுப்பேன்னு" சொல்லுவான். அப்ப அன்னைக்கு நைட்டே அங்க இருந்தவங்க சொல்லுவாங்க, "ஒரு குழந்தைய ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு ஐயா" அப்படின்னு சொல்லும்போது, "குடி போதையில உளறாத" அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் எல்லாத்தையும் விரட்டி விட்டுருவாரு. "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கே ஈவினிங்கேவும் அவங்க ஹஸ்பண்ட் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருப்பா. அப்ப ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்லிட்டு அவன் வேலைக்காரன் அடிப்பான். "அப்பலாம் அடிக்கக்கூடாது. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்கன்னு" சொல்லுவான். "என்னால முடியலம்மா. எங்க வீட்ல ரொம்ப கஷ்டம்னு" சொல்லும்போது, அவ நகைய கழட்டி குடுப்பா. அப்ப பஞ்சாயத்து தலைவரும் வருவாரு. அப்ப வந்தோனே அவர் சொல்லுவாரு, "நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குதாமே! நீ சொல்றதெல்லாம் நடக்குதாமே!" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப வந்து அவ, "எனக்காக ஏதாவது எழுதி குடு" அப்படின்னு சொல்லி எழுதி குடுப்பா. அந்த ஊரே அழிய போதுன்னு எழுதி குடுப்பா. அதுக்கடுத்து வேற ஏதாவது எழுதுன்னு சொல்லும்போது, எழுதியும் குடுக்கும்போது, "பானைய உடைச்சிராதீங்க ஐயான்னு" சொல்லுவான். திரும்பி பார்க்கும்போது அதுக்குள்ளேயும் பானைய உடைச்சிரவும் செய்வான். "இப்படிதான் நடக்குது" அப்படின்னு அவ சொல்லிட்டுருப்பா. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னு அவங்க அம்மாவ கூப்பிடுவா. போய் பார்க்கும்போது தான் தெரியும், அவங்க ஹஸ்பண்ட் இறந்து வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து என்னன்னு பார்க்கலாம் நம்மளும்.